la paso diciendo que soy mala, porque no me aguanto la más de nada. மொத்தாடே யாரை வளர்த்து விட்டுருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்களேன். சரி, ஜிபி முத்து அவர்களை பத்தி பேச அவர் பேசியிருக்காருல அது வேணாம். அதெல்லாம் ஏன்னா என் ஜிபி அப்படியே சொல்லுங்க. அதெல்லாம் வேணாங்க. ஏன்னா கீழே உள்ள ரொம்ப லோ கிளாஸ், கீழே உள்ள ரொம்ப லோ கிளாஸ். ஒரு காமெடி பீச்சுன்னு சொல்லி ஒரு வில்லனை வளர்த்து விட்டுருக்கீங்களா? ஜாதி பார்க்குறேன், சூரியன் எனக்கு காலு கீழேங்கிறான், என்னத்த சொல்ல. இப்போ நான் காமிச்ச வீடியோவில் அவர் ஜிபி முத்து வந்து தாழ்வான கேஸ்ட்டு, அவரை பற்றி இப்படிலாம் பேச சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதுக்கு ஜிபி முத்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதை பார்ப்போமா? நண்பர்களே, இந்த பதிவு எக்குன்னாச்சுன்னா சில பண்ணி இந்த செனப்பண்ணியால நம்மளுக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு. என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், நம்ம பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அறக்க மயிர அறக்கங்க. அட விளங்காத பயில, பண்ணி பயில நீ ஏற்கல வாய தேவலாம் பேசிருக்கா. அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல. பண்ணி பயில, பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீ டைரக்டரா பேசுறா, அதுக்கப்புறம் நம்ம சூரியன் பேசுறா, என்ன நடிக்கணும் பேசுறா. நடிப்பு அறக்க நடிப்பு பிடிங்கி நீ செத்த பயில பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வாயும் சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஒன்னால இன்ஸ்டாகிராம இருக்கிற சில ஆளுகளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல, கேவலமா இருக்குல்ல. பண்ணி பயில இந்த தற்குறிம்பாங்க, இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுறவங்க. அட விருதா பயில, நீலாம் நடிப்பு அறக்கணுச்சுன்னா அப்ப சிவாஜி கணேசன் எங்கெல்லாம் போன வரலாம். அவர் கால் தூசிக்கு பெரியவா நீ. விளங்காத பயில. நாங்களும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கோம். கண்ட இளவ பேசிட்டு கண்ட இதை பேசிட்டு அலையிறான் பாருங்க. இவெல்லாம் ஒரு ஆளு ரிப்போர்ட்டரை பேசுறா, மீடியாவை பேசுறா, அதை பேசுற வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கோம் நம்ம. விளங்காத பயில மீடியா இல்லாம நம்மளே கிடையாது தெரியுமா? விளங்காத பயில மீடியாவில பேசுறதுக்கு தகுதி உனக்கெல்லாம் இருக்கு. தகுதியிட்ட பயில, மூஞ்சி மோரையும் பாரு. அலுவன தடுப்பூசணி, அலுவன தடுப்பூசணி. சூர்யா சார் பண்ண விஷயத்த நீ பண்ணிக்கிட்டு என்னைக்குமே கண்டென்ட் தானா பண்ணணும்ல. அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு பண்ணி பயில நீ அவங்களே பேசுறீங்க. சூர்யா சார் எனக்கு கீழே அங்க ஆட விளங்காத பயில. உன் நடிப்பு, உன் மூஞ்சி மோரையும் பார்த்தாலும் கேவலமா இருக்கு. நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. இதை விசாரிக்கணும் முதல்ல. டீசன்டான டாக்டர்னா இந்த மாதிரி தற்கூரியா பேச மாட்டாங்க. டாக்டர் படிச்ச ஆட்கள் எவ்வளவு கௌரவமா எவ்வளவு டீசெண்டா இருப்பாங்க. அட தற்கூரி பயில. அதாவது ஜிபி முத்து மறுபடியும் முதல்ல ஃபார்முக்கு வராருங்க ஜிபி முத்து. அதாவது பழைய ஃபார்மு இப்போ மறுபடியும் வருது. அருமையான வாசகத்தை சொல்லி நம்ம வாட்டர் பிளன் ஸ்டாரை அவமானப்படுத்தியுள்ளார். அடுத்தபடியாக வாட்டர் பிளன் ஸ்டாரை பேட்டி எடுத்த போது வந்த தருணம். ஏங்க, பணம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லைங்க. பணம் வேணா வாங்கிட்டு போங்க. ஏங்க, வெக்கமாவே இல்லைங்களா உங்களுக்கு? இப்படி பயந்துட்டு ஓடுறீங்களே. ஏன் சார், உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க பண்ணுங்க, நாங்களும் உங்க மேல கேஸ் கொடுக்குறோம், நாங்களும் வழக்கு பதிவு பண்றோம். உங்களுக்கு லாயர் டீம் இருக்கு, வாங்க பாத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பேர் ஜெய்மணின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் மேடம். ஹலோ, எவ்வளவு பேமெண்ட்? உங்களுக்கு யார் சார் வாய்ப்பு தரா? நீங்க வீடியோ எடுங்க சார். உங்களுக்கு யார் வாய்ப்பு தந்தா? தம்பி நீங்க எதுக்கு வந்தீங்க? வாங்க, வீடியோ சொல்லிட்டு போயிருங்க. இல்ல, எதுக்கு அவங்க அடியாளம் எதுக்கு சொல்றீங்க நீங்க? திவாகர், இதெல்லாம் வாயை திறந்தா பொய்யா பேசுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? இது சொல்லி வச்சு பண்ண வீடியோவா இல்லை சும்மா தற்காலிகமாக எடுத்த உண்மையான சண்டைகான்னு தெரியல எனக்கு. ஸோ நீங்களே நான் கமெண்ட் பண்ணுங்க. நீ என்ன கஷ்டப்பட்ட? முதல்ல நீ தர்பூச வாங்கி வந்துட்டேன். உன்னதாண்டா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். சரி, ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல எல்லாம் நிறைய காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச? யாரு உங்களுக்கு தெரியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. சூரி ரோட்ல டிஃபன் சோறு இல்ல வீட்டுல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல்ல? நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும்
உங்க தகுதிக்கு நீங்க சினிமாவில் நடிகர் ஆயிரீங்களா? சூரி யாரு? சூரி என்ன லெவல்ல இருக்கிறாரு? அப்பா சாமி வந்திருந்தாரு. அவங்களுக்கு முன்னாடியே நாங்களும் நடிப்பு திறமையில கட்டும். நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். 2024 முன்னாடி எதனா ஒரு படம் காட்டு. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு. நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் இருந்தா தானே. ஓ படத்துல நடிச்சா மட்டும் தான் நடிகரா? அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் திறமையில கட்டும். ஹலோ தலைவா, ஸ்கூல் லைஃப் நாடகம் நடிச்சுக்கிறேன். இவன் விட்டா நடிச்சுக்கிறேன். யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. சிவாஜி கணேசன் சார் ரைட் பாருங்கப்பா, சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்க. கர்ணன் படம் இருக்குல்லம்மா, கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்து கூட்டுக்கணும். நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறாத மாதிரி இது சிவாஜி ஆக்டிங் கொள்ளாத தயவு. பாப்கார்ன் சட்டு பாத்ரூம் போடுற மாதிரி இருக்கு சிவாஜி. அவட பண்ணிடுறாங்க அப்படி. இவனுக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதா? அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பரிதாபக சேனலை வந்து பேன் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு கேஸ்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்காங்களா. அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ்ட்டு தான் முக்கியம் சொல்லிட்டு ஒரு தகராறு பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அதை வந்து அப்படியே பண்ணக்கூடாது சொல்லி ஒரு காமெடியான ஒரு வீடியோ வந்து பரிதாபங்கள் கோபியும் அவரும் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ணே யாராவது என்னை கூப்பிட்டது? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ அபியூஸ் பண்றாங்க. என்னடா இது? GTA சான் ஆண்ட்ரியாஸ்ல மண்டையை கட்ட மாதிரி கட்டிருக்கான். இது என்னடா இது? வேட்டி கட்ட மாதிரியே இல்ல. என்ன நைட்டியை தலையில கட்டிட்டு வந்திருக்கான்? யாருடா நீங்க எல்லாம்? அதாவது எங்க கேஸ்ட்டை வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட் சேர்ந்த ஒரு வக்கீல் வந்து இது குறித்து பேசிய அவர், குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டிருப்பதாகவும் அதை உடனே தடுக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து நாங்க உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம். அது என்ன ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து விளையாடியாக ஃபுல்லாக விசாரித்து அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு, அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? ஊரே தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பைத்தியக்கார யானை. இவனை நம்மளும் போட்டு எதுக்கு அடிச்சுக்கிட்டு, இவன் தான் பைத்திய மாதிரி ஊருக்குள்ள ஏதாவது சுத்தி தரேன் தர்பூசணி பழத்தை தூக்கிட்டு, இதனால சொசைட்டிக்கு எந்த பாதிப்பும் பெருசா வந்துட போறதில்லை நினைச்சு விட்டு வச்சா, ஐயா நீங்க அப்படி நினைக்கிறீங்க, நான் பெரிய விஷமுங்க இந்த சொசைட்டிக்கு அப்படின்ற மாதிரி தன்னை ஒரு சாதிய வெறியனா வெளிப்படுத்திட்டேன் இந்த டாக்டர் திவா. இந்த பைத்தியக்காரனாய் பேசுறத முதல்ல முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் நாத்த கிளி கிழிச்சு நாரடிப்போம். சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். சோ இவன் ஜாதிக்காரன் அந்த கொலைகாரன்றத பதிவு பண்றேன். அவர் வந்து கொலை பண்ணிருக்காரு, அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? இது கொலை பண்ணவனோட எதிர்காலம். யாரு கொலை பண்ணவே நல்லா இருக்கணுமா? அது சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வாய பத்தியெல்லாம் பண்ணி சூட்டு மாதிரி பண்ணிச்சுக்கோங்க. பாடி ஷேமிங் நான் பண்ண மாட்டேன், பெரும்பாலும் இல்ல பண்ணவே மாட்டேன். ஆனா இவனை பண்ணுவேன். அதாவது இவ்வளவு நாள் இவனுக்கு எவ்வளவோ எதிர்த்து எவ்வளவோ பேர் வீடியோ போட்டாங்க. அப்பெல்லாம் நான் வந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு அவனெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் அடிக்கப்பட வேண்டிய ஆள். இவெல்லாம் கண்டிப்பா அசிங்கப்படுத்தப்பட வேண்டிய ஆளுதான் 100%. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது. இவன் சொல்றதோட அர்த்தம் புரியுதா? உங்க வீட்டுல பாக்குற பையன், அதாவது உங்க ஜாதிகார பையனை உங்க வீட்டுல பாப்பாங்க, அந்த மாதிரி பையனை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது, இல்லைன்னா அந்த மாதிரி வெட்டி கொள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த பைத்தியக்கார நாய்க்கும் அந்த தற்கொலை நாய் ஹரிநாடாருக்கும் என்ன வித்தியாசம்? அவன் டைரக்டா கொலை மிரட்டல் விட்டேன், இவன் இன்டைரக்டா கொலை மிரட்டல் விடுறேன். இவன் என்ன இப்படி சொல்றானா, டாக்டர் திவாகரன் பேட்டியில் என்ன சொல்றா, நான் சால்டா சொல்றேங்க. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு ஆள் போல லவ் பண்ண அப்படின்னா நான் வெட்டி கொள்ள வேண்டாம் அப்படின்ற சொல்கிறேன். அவ்வளோதான். இவனெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கேஸ், நம்ம வந்து வீடியோ எதாவது எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பண்ணலான்றத மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவனா எதுக்கு வளர்த்து விட்டீங்க, எனக்கே வெறியாக வருதுடா. சரி எப்போயுமே நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் ஆரம்பிப்பேன். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கொலவரியாக ஆரம்பிச்சு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, நம்ம திவாகர் அண்ணன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்டே வாலண்டியராக மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த அங்கிளுக்கு இந்த சோக்கு தேவையா? கமெண்ட் பண்ணுங்கள்.